ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் பதவியிலிருந்து ஓய்வு பெறவுள்ள பான் கி மூன் அவரது துணைவியார் சகிதம் ஐக்கிய நாடுகள் சபையின் 20 உயர் அதிகாரிகளுடன் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 3 நாள் பயணம் ஒன்றை மேற்கொண்டு ஸ்ரீலங்கா செல்லவுள்ளார். ஸ்ரீலங்காவில் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தன் மற்றும் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் ஆகியோரையும் சந்தித்து கலந்துரையாட இருக்கும் அவர் யாழ்ப்பாணம் மற்றும் காலி ஆகிய பிரதேசங்களுக்கும் விஜயம் செய்யவுள்ளார். ஸ்ரீலங்கா அரச தரப்புடனான சந்திப்பின் போது முக்கியமாக ஐநாவின் அனுசரணையுடன் அமைக்கப்பட இருக்கும் சமாதானத்தை கட்டியெழுப்புவதற்கான நிதியம் குறித்தே விரிவாக ஆராயப்படும் என ஸ்ரீலங்காவின் பிரதி வெளிவிவகார அமைச்சர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். தற்போதைய மைத்திரி ரணில் அரசாங்கத்தின் சமாதான மற்றும் நல்லிணக்க செயற்பாடுகளை சர்வதேச சமூகம் முழுமையாக அங்கீகரித்திருப்பதாக தெரிவித்திருக்கும் பிரதி அமைச்சர் இதனால் குறித்த நிதியத்திற்கு பாரிய நிதியுதவிகள் கிடைக்கும் என்றும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அதனாலேயே ஐக்கிய நாடுகள் சபையை முன்வந்து ஸ்ரீலங்காவில் நிரந்தர சமாதானத்தை ஏற்படுத்தவும் இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்குமான நடவடிக்கைகளுக்கு நிதியை திரட்ட இந்த நிதியத்தை அமைக்க முன்வந்துள்ளதாகவும் குறிப்பிட்ட அமைச்சர், இதற்கு சர்வதேச நாடுகள் தவிர்ந்த ஐநாவின் உதவி வழங்கும் நிறுவனங்கள், உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம் மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றிடம் இருந்து பாரிய உதவிகள் கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார்.